கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற கம்பாரிசன் என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கும் பாத்தீங்கன்னா பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கும். ஓகேவா? யூ கேன் வோட் கோட் எண்டட். ஓகேவா? இவனும் ரன் பண்ணலாம். சரி, அதே மாதிரி இந்த கர்லி பிரேசஸ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி, இஃப் ஸ்டேட்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணி எல்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வருது அப்படின்னா தேவையில்லை. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குரியதுன்னா இந்த இஃப் அப்படிங்கிற கண்டிஷனுக்குரியது, இந்த பிளாக்குரியது. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் ரன் ஆகுதான்னு. ரன் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 18 இருக்குல்ல, இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக இந்த இடத்துல கூட ஸ்டோர் பண்ணி ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன் நான், பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா. அப்போ ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் இதோட ரிட்டர்ன் டைப் என்னது, பூலியன். ஓகே, ஸோ இதை ரிசல்ட்டை நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணலாம். இப்படியே நீங்கள் சின்டாக்ஸ் எழுதலாம். ஏன்னா உள்ள வந்து பூலியன் வேல்யூ தானே இருக்கு, இங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமோ அதுதான் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதையே ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியே ஒர்க் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். அண்ட் ஆல்சோ வேற என்ன சொல்லணும்னா, இந்த இடத்துல நான் டைரக்டா 18 அப்படின்னு நான் போட்டேன்னு வைங்க, என்ன ஆகும்னா கம்பைல் டைம்ல எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா இஃப் கண்டிஷன் என்ன எப்பவுமே என்ன பண்ணும், எதை எக்ஸ்பெக்ட் பண்ணும், பூலியன் வேல்யூ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, இதுல இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டிருந்தாங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நான் சொன்ன எதாவது கேட்பாங்க. ஓகேவா? டைரக்டா வேல்யூ கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன அவுட்புட் வரும்னு கேட்கலாம். நீங்க கம்பைல் டைம் எரர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து செமிகோலன் வச்சிட்டோம். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியாச்சு, செமிகோலன் வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல எல்ஸ் தேவையில்லை. ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை லைனை பாருங்க, என்ன பிரிண்ட் ஆகும், இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல இருக்க யூ கேன் வோட் பிரிண்ட் ஆகுமா ஆகாதா? ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்க. பிரிண்ட் ஆகுது, யூ கேன் வோட். என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது இங்கேயே என்ன ஆயிடுச்சு, செமிகோலன் வச்சது முடிஞ்சிருச்சு. ஸோ தென் இந்த பிளாக் வந்து லோக்கல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் பிளாக் வந்து எப்பவுமே ரன் ஆகும். இதை வந்து தனியாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது ஒரு பிளாக், இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு, அது கீழே வெறும் எம்டி பிளாக் இருக்கு, ஒரு லோக்கல் எம்டி பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக் என்ன ஆகும், ரன் பண்ணும். தென் அதுக்கு அடுத்து இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகும். அதே மாதிரி வெறும் எல்ஸ் மட்டும் தனியாக இருக்குமா, எல்ஸ் பிளாக் மட்டும் இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எரர் த்ரோ பண்ணுச்சு, இந்த இப்பயே எரர் த்ரோ பண்ணிருச்சு. ஏன் த்ரோ பண்ணணும்னா, நீ இஃப் இங்கேயே முடிச்சிட்டீங்க, தென் அப்புறம் எப்படி எல்ஸ் இருக்கும், எல்ஸ் மட்டும் ஸ்டாண்டர்ட்லோனா என்ன பண்ணாது, இருக்காது. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்கலாம், எல்ஸை மட்டும் வச்சு நீங்க கோட் வந்து ரைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் இல்லாம என்ன பண்ணாது, எல்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா?